பெரியாழ்வார் திருமொழியில் முதல் 7ஆம் திருமொழி முதல் பாசுரம். தொடர் சங்கிலி கை சலார் பிலார் என்ன தூங்கு பொன்மணி ஒலிப்ப படுமும்மத புனல் சோர வாரணம் பையன் நின்று ஊர்வது போல் உடன் கூடி கிங்கிணியாரவாரிப்ப உடைமணி பறை கரங்க தடந்தாளினை கொண்டு சார்கபாணி தளர் நடை நடவானோ. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பெரியாழ்வார் யசோதை கண்ணனோட நடைக்கு ஒரு உவமையோடு இந்த பாசுரத்தை சொல்கிறார். என்னன்னாக்க, ஒரு இரும்பு சங்கிலியை உடைத்து கொண்டு ஒரு யானை நடக்கும்போது சலார் பிலான்னு ஒலி எழுப்புறதான். மேலும் யானைக்கு முதுகில் ஒரு தங்க வடம் போட்டிருப்பாளாம். அதில் 2 பக்கமும் மணி தொங்குமா, ஒரு அலங்காரமாக அது தொங்க விட்டுருப்பா. அதை நடந்து வரும்போது டிங் டிங்னு ஒலி எழுப்பிண்டே வருதான். இந்த மதம் கொண்ட யானை உடம்புலேருந்து மத நீர் 3 இடங்கள்லேருந்து வருமா. 2 கன்னங்களிலிருந்தும் பின்புறத்திலிருந்தும் வருமா. இவ்வாறு மதநீர் உண்டாகி பெருகி வர மத யானை மெல்ல மெல்ல ஆடி ஆடி அசைந்து நடப்பது போல நம்ம குட்டி கண்ணன் இருக்கானே, அவனோட காலில் போட்டிருக்கும் சிலம்பு சத்தம், அப்புறம் இடுப்பில் போட்டிருக்கும் அரஞ்சான் கயிறோட ஒலி, அதுவும் எழுப்புறதான். அப்புறம் நடந்து வரும்போது கண்ணனோட திருவாயிலிருந்து அமுதம் வழியுள்ள குழந்தை தானே, அப்படியே வாயிலேருந்து திருவமுதம் அப்படியே பொழியும். அதுக்கப்புறம் முன்னாடி பாச மாதிரி முத்தமும் சொட்டின்ண்டே வரும். சின்ன குழந்தையாச்சே. அப்படி யானைக்குட்டி நடந்து வர மாதிரி இந்த குட்டி கண்ணை நடந்து வரச்சே அந்த எப்படி இருக்குமா, எங்களை நோக்கி நீ எப்படி வரணும், அகலமான திருவடி எப்படி ஜோடியாக கொண்டு சார்கம் என்னும் வில்லை கையில் ஏந்திருப்பவனே சார்கபாணி இருக்காரே. ஏன்னா இவர் சர்வேஸ்வரன் இல்லையா, அதுக்கு அடையாளமாக சார்கம் என்னும் வில்லை கையில் ஏந்திருப்பவனே தலைநடை நடக்க மாட்டாயா அப்படின்னு கேட்குறார் பெரியாழ்வார் யசோதை இந்த பாசுரத்தில்.